தரப்பினர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இது கிருஷ்ணர் இவ்வளோ அகம்பாவத்தோட நான் தான் எல்லாமே நான் தான் சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 33வது ஸ்லோகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. ஏன் எல்லாருனாலையும் கிருஷ்ண குணத்தை பின்பற்ற முடியாது? அவர் சதர்சம் சேஷ்டசே ஸ்வசயம் பிரகிருதி ஞானவான் அப்படி பிரகிருதி யாந்தி பூதானி நிக்ரஹா கிம் கரிஷ்ய. அவங்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஔவையார் அவங்களுடைய ஒரு இதில் அவங்களுடைய சில சொற்களில் அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சில ப்ரோப்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த இதில் சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கும். அடுத்தது கண்டினியூ இருக்கு. சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கும் வைத்ததொரு கல்வியும் மனப்பழக்கம் கொடையும் மற்ற குணம் 2-3 குணங்கள் சொல்லி இதெல்லாம் பிரிவி குணம் சொல்லுவோம். இது சின்ன வயசில் படித்தது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஆனால் இது படிக்கும்போது எனக்கு ஞாபகம். சில குணாதிசயங்கள் எல்லாமே போன பிறப்பின் உடைய சம்ஸ்காரங்கள். சில பேர் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பாங்க. ஒரு விழி விளையாட்ட கூட அந்த ஒரு விழி தாளை தேய்ச்சி எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு சில குணங்கள் இட் இஸ் ஆக்சுவலி பை பர்த். ஒரு சில குணங்கள் பை பர்த்தில் வரும். ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா 10 பேர் அண்ணன் தம்பி இருப்பாங்க. ஆனால் 10 பேர் மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மூத்தவர் வேற மாதிரி இருப்பார், இளையவர் வேற மாதிரி இருப்பாங்க, கடைசி வேற மாதிரி இருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு குணாதிசயம் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காசு வெளியாக்கமாங்க. ஒருத்தர் மட்டும் காசு வெளியாக்க மாட்டார். அவர் ஃப்ரீ ரைடர் மாதிரி இருந்துட்டு போயிடுவார். ஒருத்தர் எந்த விஷயத்துலையும் ஈடுபாடு இருக்க மாட்டார். அவர் மாஸ்டர் ஒர்க்காக இந்தாம்மா அவனுக்கு காசு இந்த கையில் கொடுத்துட்டு போயிடுவார். எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டார். அந்த மாதிரி சில குணாதிசயங்களும் இருக்கும். ஸோ இங்கே கிருஷ்ணர் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. வாய் எல்லாருமே கிருஷ்ணருடைய, அதாவது கடவுளுடைய கட்டளையை பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கேள்விக்கு 33வது ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறார். அடுத்தது இன்னொரு காரணம், வாய் ஒரு சிலர் கிருஷ்ணர் உடைய கட்டளை பின்பற்ற முடியும். இந்திரிய அர்த்தே ராக துவேஷோ விவஸ்திதௌ தயோர்ஹி வசம் அகச்சே தௌஹி அஸ்ய பரிபந்தினௌ. முதல் வரி, அந்த பொருள் வரியில் முதல் வரியை படிங்க தமிழில். சரி, நானே படிக்கிறேன். கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களுக்கு பௌதிக புலன் நுகர்ச்சியில் ஈடுபடுத்துவதற்கான விருப்பம் இயற்கையிலேயே இல்லை. அதாவது பிரபுபாதா நம்மளோட ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் தீட்சை வாங்குவதற்கு முதல் தகுதியை அட்லீஸ்ட் 65% to 70% distaste towards this material world இருக்கும். அதாவது இங்க இருக்கிற விஷயங்கள்ல விருப்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பிரபுபாதா சொல்லுவார். ஏன்னா we have to develop the mood of distaste. இப்போ நம்மலாம் கோஸ்வாமி பரம்பரையில் வரோம். கோஸ்வாமி பரம்பரையில் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பரம்பரையில் வராங்க சொல்லி அவங்க பிள்ளைங்க ஏசுவாங்க. இந்த பரம்பரையில் பிறந்துட்டு உனக்கு இந்த மாதிரி ஒரு குணமா அப்படின்னு சொல்லி ஏசுவாங்க. கரெக்டாக? இப்போ நம்மலாம் கோஸ்வாமி பரம்பரைனா கோஸ்வாமிகள் அவங்களுடைய புலன்களை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அந்த புலன்கள் மேய விட்டு அந்த புலன்களுக்கு பின் செல்ல மாட்டார்கள். கோஸ்வாமி மீன்ஸ் கோ என்றால் இந்திரியங்கள், சுவாமின்னா அது கட்டுப்பாட்டில் வைத்தவர்கள் கோஸ்வாமி. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார். ஆனால்
அத்தகைய உணர்வில் இல்லாதவர்கள் சாஸ்திரங்களில் சட்ட திட்டங்களை பின்பற்றியாக வேண்டும். கட்டுப்பட்டற்ற புலநிகழ்ச்சியே பௌதிக பிணப்பிற்கு காரணமாகும். ஆனால் சாஸ்திரங்களின் சட்ட திட்டங்களை பின்பற்றுவதன் புலன் விஷயங்களில் பிணைக்கப்படுவதில்லை. ஸோ நம்மளுடைய புலன் நுகர்ச்சி புலன் கவர்ச்சி எதனால ஆரம்பிக்கிறது? வேர் டு வி ஸ்டார்ட்? அதாவது வந்து புலன் நுகர்ச்சி புலன் கவர்ச்சினா என்ன? பவுண்டர், வாட் இஸ் புலன் நுகர்ச்சி புலன் கவர்ச்சி? புலனோட ஆசை. புலன்கள் என்றால் என்ன? சாரி, மனசு ஒரு புறம் இருக்கட்டும். உறுப்புகள் என்றால் என்ன? நாக்கு, அப்புறம் கண்ணு, மூக்கு, காது, கையா? கை வருமா? இன்னொன்னு தோல். எஸ், தோல். கண்ணுடைய இன்பம் என்ன? ஆசைப்பட்டதை பார்க்க சொல்லும். கரெக்டா? ஆசைப்பட்டதை பார்க்க சொல்லும். உண்மையா பார்க்க போனீங்கன்னா அது ஆசைப்பட்டதை மட்டும் தான் பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்புறம் அடுத்தது சொன்னது காது. ஆசைப்பட்டது மட்டும் தான் கேட்கணும். அடுத்தது நாக்கு. ஆசைப்பட்டது தான் வந்து சாப்பிடணும். நாலாவது பிடிச்ச வாசனை. அஞ்சாவது சொல்லுங்க. அஞ்சாவது என்ன? தோல். என்னத்தை தொடரும்? கூலிங்காக இருக்கிற விரும்புறது, காத்தாடி, ஏர்கான், இதெல்லாம் வந்து தொடுதல். மசாஜ் சென்டரு, ஆயுர்வேதிக் மசாஜ், இதெல்லாம் வந்து அதுலேருந்து வரக்கூடிய இன்பம். இந்த 5 விஷயங்கள் வந்து யார் அனுபவிக்கிறார்? எப்படி அனுபவிக்கிறது? எப்படி? ஹவ்? இந்த 3வது அத்தியாயம் ரொம்ப முக்கியமான அத்தியாயங்க. வேதத்தில் சதாபத்த பிராமணா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில் சத்தபத்த பிராமணா இந்த ஜீவனுடைய யாத்திரை, இந்த ஜீவனோட பயணம், இந்த ஜீவன் எப்படி பூமிக்கு வந்தது, இந்த ஜீவன் வந்து என்ன மாதிரி கஷ்டம் மேற்கொள்றது, எல்லாமே வந்து இந்த பகுதியில் சுருக்கமாக பகவான் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இதே விரிவாக வந்து 3வது காண்டத்தில் கபில தேவர் தாயார் தேவஹூதி கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து சுருக்கமாக சத்தபத்த பிராமணன் அதோடைய விரிவாங்கம் தான் இங்கே சொல்லுது. திருக்குறளில் நீங்கள் வந்து திறந்த உடனே வான் சிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும். யார் திருக்குறள் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும். வான் சிறப்பு படிச்சிருக்கீங்களா யாராவது? தமிழ் ஸ்கூல் எத்தனை பேர்? தமிழ் பள்ளி. வான் சிறப்புன்னு சொல்லும் போது எல்லாருமே முழிக்கிறீங்க. வான் சிறப்புன்னா என்னது? நீங்க தமிழ் பள்ளியா மகாலட்சுமி மாதாஜி? வான் சிறப்பு வேற யார்? தமிழ் பள்ளி. வான் சிறப்பு திருக்குறள். நீங்க எப்போ சின்ன வயசா கண்டிப்பா திருக்குறள் மனப்பாடம் கரெக்டா இல்லைங்களா? நான் என்னோட வைஃபோட அக்கா பிள்ளைங்கெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும் திருக்குறள்லாம். இது மனப்பாடம் பண்ணணும். வான் சிறப்பு பற்றி இருக்குமே. வானா வான் சிறப்புன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருக்குறள் வந்து திருவள்ளுவர் கடு நம்பிக்கை இல்லாதவர், அவர் நாமத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஆரஞ்சு கலர் சட்டையை வந்து இது பண்ணிட்டு ஒயிட் சட்டையை போட்டாங்க. பட் வான் சிறப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை படித்து பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு போயிருந்தா வான் சிறப்பு படித்து பாருங்கள். 3வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகம் வந்து சில ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி தான் வந்து திருவள்ளுவர் எழுதியிருப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் 3வது அத்தியாயம் நீங்கள் வீட்டில் போய் நிதானமாக ஒன்று ஒன்றா படிங்க.
ஒன்று படிச்சுட்டு யூ வில் ஹேவ் அ ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த உலகம் எப்படி, என்ன மாதிரி யக்ஞம் செஞ்சு என்ன மாதிரி இங்கே வந்திருக்கிறோம், ஹவு த எப்படி நம்ம இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி இந்த ஃபுல் 3வது சாப்டரில் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த 3வது சாப்டரில் கடைசி பகுதியில் இருக்கிறோம். ஆனால் அந்த 3வது சாப்டர் ரொம்ப பேர் வந்து அதை நிராகரிச்சிருவாங்க. வாய் வி ஹியர், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்னு சொல்லி, எப்படி இங்கே வந்தோம்னு சொல்லி எல்லாமே இருக்கும். வான் சிறப்பு வந்து மலையின் சிறப்புன்னு சொல்லி தான் இது. வான்னா என்னது? மலையின் சிறப்பு என்ன? வாய் வி ஆர் ரெயின் கொண்டாடுறாங்க. இப்போ நம்மலாம் வந்து ஒரு இதில் இருக்கிறோம், வி ஆர் ஃபாலோவிங் வேதங்களை ஃபாலோ பண்ணுறோம். வேதத்தை ஃபாலோ பண்ணாதவங்க கூட ஒரு ஒரு மலை தேவதை கும்பிட்றாங்க, மாரியம்மன். மாரியனா என்னது? மலை. அவங்க வேதத்தில் இல்லாதவங்க, அவங்க வந்து இந்த மாதிரி வில்லேஜஸ் இந்த மாதிரிலாம் கும்பிடுவாங்க. ஸோ மலை தேவதையை வந்து கும்பிடுவாங்க. ஸோ அந்த மலை என்னனாலும் இம்பார்ட்டன்ஸ். வாய் வி கம் ஹியர், வாய் சில பேர் வந்து டெஸ்பரேட் பட் கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் ரெட் ரேஸ். அதெல்லாம் எல்லாமே வந்து இது 3வது அத்தியாயத்தில் வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அழகாக உரை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த 3வது அத்தியாயத்தில் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்துட்டோம்னு சொல்லி இங்கே இருக்கு. யூ வில் ஹேவ் ஒரு ரஃப் ஐடியா நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லி. நம்ம செய்த யக்ஞங்கள் மூலியமாக மழை பெய்ந்து மழை மூலியமாக இங்கே வந்துட்டோம். ஸோ தானியங்கள் மூலியமாக நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம். ஸோ அதுக்கு பிறகு நம்மளோட பயணம் என்னது, ஏன் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம மாற்றுறது ஒரே காரணம் இந்திரியாசியம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் டயர் விளம்பரத்தில் ஒரு பெண்ணோட படத்தை பார்ப்பீங்க. ரோட்ல போகும்போது யோகட்டுன்னு சொல்லி இருக்கும், ஆனால் வந்து ஒரு பெண் இடுப்பு போட்டிருப்பாங்க. வாய் சம்பந்தமே இல்லை. அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிப்பாங்க கேஎல்ஐக்கு போகிற பாதையில் பெரிய பெரிய பில் போர்ட்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பில் போர்ட் பார்க்கும் போது ஒரு பில் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் யோர் சென்சஸ்ன்னு இருக்கும். உங்கள் இந்திரியங்களை கொளுத்தி விடு அப்படின்னு சொல்லி. அது தமிழ் மொழிபெயர்ப்பு பண்ணிங்கன்னா அதுதான், உங்கள் இந்திரியங்களை கொளுத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கிலீஷில் படிக்கும்போது இக்னைட் யோர் சென்சஸ், பட் தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணிங்கன்னா உங்கள் இந்திரியங்களை கொளுத்தி விடு. இந்த ஹோல் வேர்ல்டில் நம்முடைய இந்திரியங்களை கொளுத்தி விடுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. when you go to பெட்ரோனோ செல் ஸ்டேஷன் போனோன்னே உங்களுடைய மெயின் எய்ம் என்னது? சாரி, என்ன யாரும் பாத்ரூம்? எஸ் எஸ் ஓகே, உண்மைதான். ஒன்று என்ன ஊற்றணும், 2வது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஐஸ்கிரீம் அந்த வராங்க. அதுக்கு ஒன்று வந்து என்ன ஊற்றணும், அதான் முக்கியமானது. 2வது வந்து பாத்ரூம். இந்த ஐஸ்கிரீம் சொன்னாங்கல்ல, அப்போ இப்போ நான் முன்ன வந்து எண்ணெய் ஊற்றுறது இல்லைன்னா இது. பட் நான் அங்கே போய் அங்கே வரும்போது அப்படியே கொஞ்சம் நுறுக்கு நீ என்ன வாங்கிட்டு வரோம். ஸோ ஐஸ்கிரீம் வரும், கிட்கேட் வரும், குரப்போ வரும், வேற இதெல்லாம் வாங்கிட்டு வரும். சூப்பரை சாரி சூப்பரை எனக்கு தெரியாது. அங்கே நம்ம வந்து கேமரா காலில் பண்ணணும். இது என்ன கரெக்டா? ஸோ நீங்கள் கீட்ஸோட இந்த மாதிரிலாம் போகும்போது எனக்கு அது வேணும், இது வேணும், சித்தப்பா பாய் பண்ணிட்டேவான், டிஸ்வான் ஆயிவான், அப்படி இப்படிலாம் கேட்கணும். அந்த பெட்ரோல் பங்க்கில் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். பட் வாய் அந்த இந்திரியத்தை வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க, யூ கம் அண்ட் டேக் திஸ் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்கு நீங்கள் அது நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு குப்பை. அந்த சின்ன பிள்ளைங்களாம் ஐ வாண்ட் போபா டீ பால், போபா டீ என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு வாயில நுழையல. போபா டீ பால் அப்படிலாம் சொல்லுங்க. சாரி, பபிள் டீ. பபிள் டீ கேட்பாங்க. அது உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமேலே ஒரு கலரிங் அண்ட் சீனி தான்.
ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சக்தி கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து எனக்கு அது வேணும்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த கேஎல்ஐ கோமரிக்கு பின்னாடி ஒரு சென்சஸ் பாருங்கள், யாருக்குமே அது என்னன்னு புரியாது. தமிழில் மொழிபெயர்ப்பு பண்ணி பாருங்களேன், உங்களுடைய இந்திரியங்களை குளுத்தி விடு அப்படின்னு சொல்கிறோம். அந்த இது கொளுத்தி விட்டனால தான் நம்ம எல்லாருமே இங்கே மாட்டிக்கிட்டோம். யாரு சொல்லுங்க, யாருமே கொளுத்தலைன்னு சொல்லுங்க. எல்லாருமே கொளுத்துறோம், எல்லாருமே அது கொளுத்துறோம். அதனால தான் இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து எனக்கு இன்ச்சு அளவு தெரியல, இதை இவ்வளோ பெரிய இன்ச்சு வேணும், அந்த என்ன சொல்லுவாங்க, இன்னும் அது ஒரு டிவைஸ் மாதிரி வச்சு இன்டர்நெட் மூலிமா படம் பார்க்குறது, என்னென்னமோ விஷயம் வந்துருச்சு. ஐ டு நாட் நோ, பட் இதெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அந்த சென்சஸ், பட் இந்த 5 சென்சஸ் மாதாஜி சொன்னாங்களே, இந்த 5 சென்சஸ் யார் அனுபவிக்கிறா? யார் அனுபவிக்கிறா? யார் அனுபவிக்கிறா? சாரி, மகாலட்சுமி வியாபாரியா? இல்லை, அதே ஒரு லாபத்தை அனுபவிக்கிறாங்க. பட் இப்போ லெட்ஸே ஒரு உதாரணம் வந்து இல்லைங்க, நம்ம இல்லைங்க. இப்போ லெட்ஸே மகாலட்சுமியை வந்து அவங்க வந்து இந்த சூப்பர் ரிங் சாப்பிட்றாங்க. சூப்பர் ரிங் சாப்பிடும் போது அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. யார் என்ஜாய் பண்ணுறாங்க? கீழே உள்ளவங்களா? இப்போ ஒரு உதாரணம் நீங்கள் உங்களை வச்சுக்கோமே, உங்களுக்கு என்ன விருப்பங்க? உங்களுக்கு என்ன விருப்பம்? ஐயோ, நிறைய அடிக்க விட்டுருவாங்களே. உங்களுக்கு என்னங்க ரொம்ப உசுறு? உங்களுக்கு சரி, உங்களுக்கு லட்டு விருப்பம்னு வச்சுக்கோமே. நீங்க லட்டு சாப்பிடும் போது அந்த சீனி உங்களுக்கு உள்ளுக்கு போகும்போது நீங்க உணர்றீங்களா, யார் உணர்? ஆமாங்களா? இல்லைங்க, அதுதான் 3வது அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் திரும்பி படிச்சு பாருங்க. இது நீங்க சாப்பிட்டோன்னே நீங்க அனுபவிக்கல, உங்க மைண்ட் தான் அனுபவிக்குது. உங்க மைண்ட் அனுபவிக்குதுங்க. நீங்க சாப்பிட்டோன்னே உங்க மைண்ட் வந்து அனுபவிக்குது. வாவ், சூப்பரா இருக்கு. அடுத்தது இந்த 5 புலன்கள் கருவி மட்டும்தான். இந்த 5 புலன்கள், இந்த 5 புலன்கள் சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன பேரு? என்ன பேரு? ஞான இந்திரியம். ஞான இந்திரியம்னா, இந்திரியம்னா என்னது? உண்மையா இந்திரியம்னா என்னது? சாரி, சென்சஸ். சென்சஸ்னா என்னது? ஒரு விதமான கருவி. கண்கள் பார்க்குது, அது ஒரு கருவி, நீங்க பார்க்குறது. நாக்கு ஒரு கருவி, நீங்க சுவைப்பதற்கு. ஆனா சுவைத்தது யாரு? மூளை சுவைக்குதுங்க. அங்கதான் மூளை, அது நீங்க சயின்ஸ் படிச்சீங்க, மூளைக்கு போயிடனே மூளை வந்து ஒரு ரசாயனம் வெளியாகுது. சுலட்டனே என்னும் பேர் ஞாபகம், அதுதான் அனுபவிக்குது. இப்போ இறந்த போனதுக்கு வந்து பாருங்க, 5 இந்திரியங்களும் ஞான இந்திரியங்களும் இருக்கு. ஆனா அந்த வாயில லட்டு குலாப் ஜாமுன் வச்சு பாருங்க, அவங்கனால உணர முடியுமா? அந்த மைண்டு தான் உணரு. அதனால தான் நீங்க வந்து பிறகு வரக்கூடிய அனைத்து அத்தியாயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து 7வது அத்தியாயத்துக்கு மேலே பகவான் கிருஷ்ணர் வந்து உங்க இந்திரியங்களை கேட்கவே மாட்டார். அவர் என்ன தெரியும் கேட்பாரு? உங்க மனசை கொடுங்கன்னு தான் சொல்லுவார். Give me your mind, give me your mind, please take your mind, please place me in your mind அப்படி தான் சொல்லுவார். அவர் இந்திரியங்களை கேட்க மாட்டார். அதனால தான் 3வது அத்தியாயங்களும் பிரபுபாத கொடுத்த பொருள் உரையை மீண்டும் மீண்டும் ஹைலைட் பண்ணுங்க, அது திருப்பி படிங்க. இது நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. 2வது அத்தியாயம் முடிச்சோடனே பகவான் வந்து உண்மையாக பார்க்க போனீங்க கீதையை முடிச்சிடுறாரு. அர்ஜுனன் கேட்ட கேள்விக்காண்டி தான் வந்து 3வது அத்தியாயமே ஸ்டார்ட் பண்ணுது. அந்த 3வது அத்தியாயத்தில் இட்ஸ் ஆக்சுவலி ஆல் அபவுட் அஸ், why we are struggling. இந்த உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உடம்பு, இந்த உடம்புக்குள்ள எத்தனை உடம்பு இருக்கு? சாரி, சொல்லுங்க மத்த. சத்தமா சொல்லுங்க, அவருக்கெல்லாம் விளங்க.
ஸ்தூல உடல் சூட்சும உடல். வாட் இஸ் ஸ்தூல உடல்? எர்த் வாட்டர் ஃபயர் அதனால செய்யறது. ஓகே, சூட்சும உடல்னா கண்ணுக்கு தெரியாத உடல். மாதாஜி சொல்றாங்க சூக்ஷ்ம உடல் ஸ்தூல உடல். சூக்ஷ்ம உடலும் ஸ்தூல உடல் இங்கிலீஷ்ல என்ன? கிராஸ் பாடி சப்டல் பாடி. பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. வேற யாராச்சும் கிராஸ் பாடி சொல்லுங்க. சொல்லுங்க மத்த சத்தம் அவருக்கு விளங்கல. கிராஸ் பாடி சப்டல் பாடி. கிராஸ் பாடி சப்டல் பாடி. சூக்ஷ்ம உடல் ஒன்று இருக்கு, அப்புறம் ஸ்தூல உடல். ஸ்தூல உடல் தான் கிராஸ் பாடி. கிராஸ் பாடி சம்திங் தட் யூ கேன் see, அதான் கிராஸ். ஸ்தூல உடல். சூக்ஷ்ம உடல்னா சூக்ஷ்ம உடல் அந்த கிராஸ் பாடிக்குள்ள இருக்கு, நீங்க பார்க்க முடியாது. இங்கிலீஷ்ல என்னது? சப்டல் பாடி. சப்டல் பாடி. சப்டல். ஸோ கிராஸ் அண்ட் சப்டல். சூக்ஷ்ம சப்டல் வந்து ஹிடன். அதாவது உண்மையா பார்க்க போனீங்கன்னா இவங்க சொன்னாங்க ஸ்தூல உடல் கிராஸ் பாடி இஸ் மேட் ஆஃப் மண்ணு. மண்ணு, தண்ணி. சரி, நீங்களே அந்த இது சொல்லுங்க. 5 வேணாம், வேற மாத்தாஜி நீங்க சொல்லுங்க. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆங்கிலத்தில் ஃபயர், வாட்டர், ஏர், ஈத்தர். ஈட்டர். கைத ஈட்டர். ஃபயர், வாட்டர், எர்த். இந்த 5 சேர்ந்து தான் இந்த கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரத்தின் ஆசை என்ன? எதில் எக்ஸல் பண்ணும்? அதில் 2 மெயின். இந்த பூத உடல், தமிழ்ல பூத உடல் அல்லது ஸ்தூல உடல் அல்லது கிராஸ் பாடிக்கு 2 ஆசை தான், பிரதானமான ஆசை. மற்றதெல்லாம் இதர ஆசைகள். அது இது 2 இருந்துச்சுன்னா மற்ற ஆசை எல்லாமே நிறைவேற்றும். இந்த உடலுக்கு 2 ஆசை இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லுங்க? மண்ணாசை பொன்னாசை இல்லை, முதல்ல வந்து பணத்தாசை. பணம் இருந்தா தான் நீங்க மண்ணு அப்புறம் கோல்டு வாங்கலாம், எல்லாமே வாங்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இந்த பாடிக்கு வந்து பணம். 2வது தான் பெண்ணாசை. இந்த உடம்போட ஆசை வந்து அது. இந்த 5 பஞ்சபூதங்கள் வந்து இது 2 தான். இது லேடிஸ்க்கு பொறுத்த லேடிஸ்க்கு வந்து வேதத்துல ஹீன்னு போட்டுச்சுன்னா ஒரு பெண் படிக்கும் போது இட் இஸ் ஷீ. ஸோ ஒரு லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தாசை என்ன சொல்ல ஆணாசை அப்படின்னு வரும். ஸோ இந்த உடம்பு ஸ்தூல உடம்பு, பூத உடல், பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டது. இது 2 பிரதானமான ஆசை. நீங்க எங்க போனாலும் எங்க சென்றாலும் எல்லாருமே உங்களை அளவுகோல் பார்க்கறது எதில்? காசு தான். காசு உங்களை வந்து அளவுகோல் பண்றது காசுல தான். லெட்ஸே வந்து நீங்க ஒரே லெட்ஸே உங்களுக்கு 30 வயசு இல்லாட்டி 31 வயசு, உங்க ஃப்ரெண்டு வந்து கிரக பிரவேசம் செய்யறாங்கன்னு நினைச்சுக்கீங்களேன். நீங்க அங்க போனீங்கன்னா அங்க இருக்கவங்க இப்ப நீ எப்ப வந்து வீடு வாங்க போற? நீ எங்க வாங்க போற? எந்த மாதிரி காமான்? கார்டட்டா, அன்கார்டட்டா, கோர்னர் இல்ல நடு லோட்டா, செமிடியா, எல்லாமே இதெல்லாம் கேட்குறாங்க. பௌத்திகத்தில் இருக்கிறவங்க அவங்க இந்த மாதிரி தான் வந்து எடை போடுறாங்க. ஒருத்தவங்களுடைய காடியை பார்த்து தான் எடை போடுவாங்க. லெட்ஸே நீங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வாங்க பிரபு கரெக்டுங்களா? ஸோ அதே வந்து லேடிஸாக இருந்தா இது எவ்வளோ பெருசு? இது நான் வந்து தேவன் ஜுவல்லர்ஸ்ல 25 கேரட், இது நான் டீன் ஜுவல்லர்ஸ்ல ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நான் போய் வாங்கிட்டு வந்தேன்.
இது வந்து கிட்டத்தட்ட 15 பவுன் வரும் அப்படின்னு சொல்லி இப்படி இது பண்ணுவோம். பிகாஸ் அதுதான் அவங்க காட்ட முடியும். அப்புறம் ஒட்டியானோ டிசிஸ் வந்து பிரிக் ஃபீல்ட்ஸில் நான் இந்த கடையில் போய் இது வாங்கினேன் ஹனிஃபா ஜுவல்லரஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவங்க அதை பேசுவாங்க. அது தகுந்த மாதிரி தான் அவங்க வேலை போகும். இந்த மாத்தாஜி வேற மாதிரி மோப்பு மோப்பா சொல்லி கொடுத்துட்டல, இனிமே உங்களுக்கு வீட்டு போனான்னு தெரியும். மோப்பா அது ஒரு சங்கீத அது எனக்கு தெரியாது. என்னென்னமோ பேர்லாம் இருக்கு. நான் இப்போ வந்துட்டீங்களா, எல்லாம் மாதாஜி கற்றுக் கொடுத்துருவோம். இப்பதான் நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒட்டியானோ எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்கக்குள்ள சிஸ்டர் எல்லாம் பேசிக்குவாங்க. அது இருக்கா இது இருக்கா அப்படிலாம் இது பண்ணுவாங்க. நானே அப்பா தான் வந்து இந்த நகையெல்லாம் காட்ட பரிமாறும் போது என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு, இதை போய் வந்து சர்வீஸ் பண்ணணும், இதை போய் கழுவணும், இதை போய் ரிப்பேர் பண்ணணும் பார்க்கும்போது ஒரு கண்ணு சந்திரனுக்கு கண்ணு மாதிரி இருக்கு. அப்பதான் நானும் யோசிக்கிறேன், ஐயோ இவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போதான் நானும் பார்க்குறேன். ஸோ இது ரெண்டு தான் ஒரு இந்த பூத உடலோட ஆசை. சூக்ஷ்ம உடல் பூத உடல்ல பஞ்சபூதங்கள் ஆனது. சூக்ஷ்ம உடல் ஏதால ஆக்கப்பட்டது. நீங்க சொல்லாதீங்க மத்தேஜி, வேற ஆளுக்கு கொடுங்க. நீங்க சொல்லுங்க மத்தேஜி, தமிழே சொல்லலாம். ஓகே, நீங்க சொல்றீங்களா பவன்ராஜ் பிரபு? வேற யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? உங்களுக்கு பின்னால ஒருத்தங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்கம்மா. சூக்ஷ்ம உடல்ல 3 விஷயங்கள் இருக்கு. மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ. இந்த மைண்ட் என்னது? இந்த மைண்ட் தான் மனசு. இந்த மைண்ட் தான் மனசு. இன்டெலிஜென்ஸ் அறிவு, இதுதான் அறிவு. ஃபால்ஸ் ஈகோனா என்னது? பொய் அகங்காரம். சொல்லுங்க. அது பொய். அந்த ஃபால்ஸ் ஈகோ என்னது? இந்த உடல் எஸ். எப்படி மஞ்சள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது? நல்லா படிக்கிறீங்களோ? படிக்க மாட்டேன், கேட்பேன். கேட்பீங்களா? வெரி குட்லாம். மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ. இந்த ஃபால்ஸ் ஈகோ என்னதுன்னா, ஐ ஆம் திஸ் பாடி. இன்டெலிஜென்ஸ்னா என்னது? இன்டெலிஜென்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்? சாரி, யாரோ என்ன சொன்னப்ப தெளிவாக சொல்லுங்க. வேறுங்களா? படிக்கிறது ஓகே, பட் இன்டெலிஜென்ஸ் எப்படி வரும்? திங்கிங். அது இந்த மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ சூக்ஷ்ம உடல்ல பொருந்தி இருக்கு. நம்மளுக்கு பூத உடல் இருக்குல்ல, இப்போ மனச பூத உடல் இருக்குல்ல. ஸோ இந்த மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ வந்து நீங்கள் போயிங், ஏர்பாஸ் இந்த மாதிரி கப்பலில் வந்து பிளாக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். கப்பல் கிராஷ் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாருமே அந்த ரெஸ்கியூ டீம் வந்து வேலை இந்த பிளாக் பாக்ஸை காப்பாற்ற போவோம். இந்த பிளாக் பாக்ஸ்குள்ள என்ன இருக்கும்? இந்த பிளாக் பாக்ஸ்குள்ள கப்பல்ல என்னென்ன நடந்திருக்கோ, யார் என்னென்ன பேசியிருக்காங்களோ, என்னென்ன ரிப்பேர் நடந்திருக்கு, இது எல்லாமே அந்த பிளாக் பாக்ஸ்குள்ள தான் ரெக்கார்ட் பண்ணி ஃபுல் காம்ப்ரஹென்சிவ். யார் என்ன பேசியிருக்காங்க எல்லாம் தெளிவாக இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸை தான் எல்லாருமே அந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. எவ்வளோ பெரிய இதை போய் வந்து மோதினாலும் அந்த பிளாக் பாக்ஸ் மொத்தம் வந்து அப்படியே அழகாக எடுத்துருவாங்க. அது கொண்டு போய் ரிட்ரீவ் பண்ணுவாங்க. எல்லா இதுவும் அதில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சூக்ஷ்ம உடல். நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சூக்ஷ்ம உடலுக்குள்ள இந்த பிளாக் பாக்ஸ், மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ, இந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே தான் எல்லாருமே வந்து அவங்கவுங்க போன ஜென்மத்துடைய முன் ஜென்ம சம்ஸ்காரத்துடைய வாசனை இருக்கும். ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த நான் பார்ப்பேன் சைனீஸ் வந்து அது சீனா வந்து ஒரு ஜாமா வீசுவார், இது போய் பிடிச்சிட்டு அங்கிட்டு வரும் இன்டெலிஜென்டா. அதே மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் நம்மக்கிட்ட பொருந்திருக்கும். அந்த எத்தனை ஜென்மத்தோட இன்டெலிஜென்ஸும் அப்படி இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக ஒரு வேலையை வந்து நீங்கள் ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா செஞ்சிருவாங்க. போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு மாதிரி அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் மிருகமாக இருக்கிறது. சில பேர் டால்ஃபினாக கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்தவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் விட்டிங்கன்னா ஸ்விமிங் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது இந்த ஃபால்ஸ் ஈகோ. இந்த ஃபால்ஸ் ஈகோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு பிறந்தோடனே அந்த குட்டி வந்து அதுக்கு தெரியும் நான் நாயின்னு சொல்லி. அது நாயின்னு தெரியாது, பட் ஐ பிலாங் டு திஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி அது தெரிஞ்சிடும். அந்த கோட்டு இருக்குங்களா, கோட் ஆடுக்கு அந்த அம்மா சொல்லாது திஸ் இஸ் அவர் மெனு எவ்ரிடே வி ஒன்லி இட் புல்லு. நோ, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தெரியும் திஸ் இஸ் மை உணவு. ஆனா சிங்கத்துக்கு போய் யாராவது சொல்லி கொடுப்பாங்களா, கண்ணு இனிமே இந்த ஆடு இருக்குல்ல நம்ம அடிச்சு இந்த மாதிரி தான் சாப்பிடணும் இல்லையே. நம்ம கார்ட்டூன்ல பார்ப்பேன் இந்த ஃபைண்டிங் நீமோ அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? ஃபைண்டிங் நீமோவில் பாருங்களேன். அது ஃபைண்டிங் நீமோ வந்து அவங்க அப்பா வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விடுவார் அந்த கடலில் போய். அது ஆக்சுவலி வந்து சீட்டிங்க. அந்த அந்த மீன் வெளியே வந்தோடனே தனக்கு தெரியும். பிரபுபாதா ஒரு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு பொருள் உரையில் எழுதியிருப்பார். அந்த பாகவத பொருள் உரை வந்து ஸ்ரீதர சுவாமியோட பொருள் உரையை பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார். அவருடைய மேற்கோள் காட்டி தான் நான் இந்த பொருளை எழுதியிருப்பேன். அவர் கீழே வந்து அந்த ஸ்ரீதர மகாராஜ் அவர் வந்து சுவாமி வந்து எப்படி வந்து அவர் துறவரம் மேற்கொண்டாருன்னு சொல்லி அவர் வந்து அவரு கீழே ஒரு வரியில் போட்டுருப்பாரு. அவர் வந்து தனக்கு ஒரு பையன் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நான் எப்படி இவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பள்ளி அந்த முட்டையை விட்டு வெளியே வந்துடும்மா. ஆன் த ஸ்பாட் வெளியே வந்து வந்து ஒரு ஈயை பிடிச்சி சாப்பிட்ருக்கோம். எந்த ஸ்கூலுக்கு போணுச்சு? பள்ளி ஷாப்புக்கு போகல, கான்வென்ட் ஸ்கூலுக்கும் போகல, வெளியே வந்தோடனே பிடிச்சிருச்சு. கரெக்டா? வெளியே வந்தோடனே வந்து அது பிடிச்சிருச்சு. எந்த ஸ்கூலுக்கும் போகல. கோளாறு நம்ம மனுஷனுங்க மட்டும்தான். ஏன்னா வந்து நம்ம ஆக்சுவலி வந்து நம்ம பல பிரிவு கடந்திருக்கோம்ல, அத்தனை இதுவும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால தான் நம்ம இப்போ வந்து மனுஷன் இதில் வந்தோடனே நம்மளை அடித்து, இப்போ அடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அடித்து ஏய் மனுஷனா இப்படி இருக்கும். ஃபாதர் அப்பா எப்போ பேசுவார், டேய் மனுஷனாடுறா ஏண்டா நாய் மாதிரி சாப்பிட்ற. வீட்டில் தட்டு இருக்கும், நம்ம இப்படி சாப்பிட்டு கை வச்சா ஏய் என்ன நாய் மாதிரி சாப்பிட்றது, அந்த மனுஷன் மாதிரி இருக்கா. பிகாஸ் நம்மளுடைய முன் ஜென்ம சமஸ்காரங்கள். அதனால தான் பிரபுபாதா சொல்லுவார் பிட்வீன் அந்த சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிடணும். 5 வயசுலலாம் வந்து அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து அவன் வந்து மிருகமாக மாறிடுவான். அண்ட் ஆக்சுவலி வந்து 3வது ஸ்கண்டத்தில் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கபில தேவர் சொல்லுவார் பை த 7th ப்ரெக்னன்சி ஆன்வர்ட்ஸ் வந்து அந்த ஃபுல் உருவம் வந்திருக்கிறோம். அப்பயே வந்து அந்த பேபிக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அம்மா இனிப்பு சாப்பிட்றாங்க, அவரும் வந்து ஓ இனிப்பாக இருக்குது. அம்மா வந்து நாசிலம்மா சாப்பிட்டு சம்பால் லப்பே சாப்பிடும்போது அவரும் இனிப்பார் உள்ளுக்கு. அவர் எல்லாருமே வந்து அந்த சென்சஸ்லாம் டெவலப் ஆகிடுச்சு. இந்த இதெல்லாம் வந்து அந்த சிசுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனால் வந்து அது வெளியே வந்த பிறகு நம்ம கரெக்டான ட்ரைனிங் கொடுக்கலன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்க்கு வரோம், அந்த உணர்வுக்கு வரோம். ஸோ கம்மிங் பேக் டு டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்தூல உடல் இருக்குது, சூக்ஷ்ம உடல் இருக்குது. இந்த ஸ்தூல உடலில் பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம உடலில் மைண்ட், இன்டெலிஜென்ஸ், ஃபால்ஸ் ஈகோ. தமிழில் மனசு, அறிவு, பொய் அகங்காரம்.
இப்போ போய் அகங்காரம்னா ஐ எம் திஸ் பாடி, அது வச்சு தான் நம்ம எல்லாருமே இயங்குறோம். ஐ எம் திஸ் பாடி அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த இது எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? வாட் இஸ் த ட்ரூ ஈகோ? வாட் இஸ் ட்ரூ ஈகோ? வாட் இஸ் ட்ரூ ஈகோ? Oh no, false ego, I am this body. What is true ego? No, what is true ego? Poundraj, நீங்க சொல்லுங்க பிரபு. What is true ego? True ego, false ego, I am this body. What is true ego? எத்தனை மணிக்கு நான் முடிக்கணும்? சாரி, எத்தனை மணிக்கு முடிக்கணும்? No, 10 minutes, Prabhu. ஓகே, சாரி பிரபு. ஸோ நானே சொல்லிடுறேன். ட்ரூ ஈகோ, ஐ எம் த சோல், ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் சோல். ஐ எம் நாட் திஸ் பாடி, ஐ எம் சோல். இதுதான் ட்ரூ ஈகோ. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபால்ஸ் இந்த இந்த சூக்ஷ்ம உடல்ல நம்ம பெறக்கூடிய இன்பம் என்னது? இந்த இந்த பூத உடல்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பம் வந்து என்னது? காசு, பெண்ணாசை. இந்த சூக்ஷ்ம உடல்ல நம்ம அனுபவிக்கக்கூடிய ஆசை என்னது? மணி ஆகுது, நானே சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த சூக்ஷ்ம உடல்ல அனுபவிக்கக்கூடிய இன்பம் வந்து புகழ்ச்சி. புகழ்ச்சி. யாராவது என்னை புகழும் போது, இல்லாட்டி நம்மளை புகழும் போது எங்க வந்து காத்தடிக்குது? அந்த சூக்ஷ்ம உடலுக்குள்ளதான் அந்த காத்தடிக்குது. புரியுதுங்களா? ஸோ எல்லாருமே நினைக்கிறாங்க இந்த ஹோல் வேர்ல்டு வந்து எல்லாருமே வந்து புகழ்ச்சி ஆசைப்படுறாங்க. பெண் மீது, ஆண் மீது ஆசைப்படுறாங்க. பணத்தாசை எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ புரோபாதரோட காட் பிரதர் ஒருத்தர் இருப்பார், பக்தி ரக்ஷக ஸ்ரீதர மகாராஜ் அப்படின்னு. அவர் வந்து ஒரு பேட்டியில் மாயாப்பூர் 2 பேர் வந்து சந்திக்கும் போது அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ புரோபாதா வந்து இவங்க 2 பேரும் உடையாடல. அவர் வந்து ஒரு அந்த காட் பிரதர் பக்தி ரக்ஷக ஸ்ரீதர் கோஸ்வாமி மகாராஜ் வந்து ஒரு இது சொல்லுவார். ஒருத்தர் கேட்பார், எனக்கு வந்து கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்குது, அதுதான் எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, என்னால் இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ள முடியல, புரோபாதர்கிட்ட தீட்சை வாங்குறதுக்கு அது எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அவர் சொல்லுவார், இந்த மரிஜுவானா, ட்ரக்ஸு, அது பேர் என்னது, இந்த ஐஸு, சிகரெட்டு, மற்றது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு புஷப் மூலிகான்னு போனால் கூட, ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு போனால் கூட நீங்கள் 10 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். மிஞ்சி போனால் 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாலே வெளியே வந்துடலாம். ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க 6 மந்த்ஸில் ஸ்மோக் நிப்பாட்டிடலாம். இதெல்லாம் விஷயமே இல்லை. கஞ்சா அடிக்கிற 1 வருஷம் புஷப் மூலியம் வெளியே வந்துடுவான். ஆனால் அவர் சொல்கிறது, இந்த 3 விஷயத்தில் மட்டுமே ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு தத்தளிக்கிறான். அதாவது பணத்தாசை, பெண்ணாசை, புகழ்ச்சி. இந்த பணத்தாசை, பெண்ணாசை கூட ஒரு லெவல் கூட அப்படி இப்படின்னு வந்து வயசு வந்தவொடனே கூட விட்டுருவான். ஆனால் இந்த புகழ்ச்சி இருக்குல்ல, அவன் செத்த பிறகு கூட வந்து அவன் வந்து அது நீடிக்கணும்னு சொல்லி யோசிப்பான். கரெக்டா? அது அந்த புகழ்ச்சி இருக்கும். நான் அன்றைக்கி ஒரு பாட்டு கேட்டேன், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அடித்து முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும். பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஜிஆர் வந்து அந்த புகழ்ச்சி மோகத்தில் நான் செத்த பிறகு கூட ஆளுங்க என்னை பற்றி பேசணும்னு சொல்கிறார். ஸோ அவர் என்ன தங்க சொல்கிறாரு, இது 3 தான் ஒருத்தனை பந்தப்படுத்தி அவனை வந்து ரொம்ப ரொம்ப தாழ்த்துது. ஒருத்தன் வந்து இது என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ மாதிரி என்ன சொல்லுவாங்க, இந்த மலாயில் தகிஹான்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஆனால் இது 3 விடவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் வந்து அந்த மாதிரி எழுதியிருக்காரு. இந்த உடலுக்கு சென்சஸ் கிராட்டிஃபிகேஷன் தேவைப்படுது, ஆனால் லைசன்ஸோடு தான் வேணும்னு சொல்லிடு. உங்களுக்கு தேவைப்படாத கல்யாணம் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு தேவைப்படாத சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவைப்படாத இந்த மாதிரி இருக்கு. அதாவது வந்து நம்முடைய பரம்பரையில் வந்து நோ ஃபாஸ்டிங் அண்ட் நோ ஃபீஸ்டிங், நடுநிலை. அமிர்தமும் மீறினால் அளவுக்கு மீறினால் அளவுக்கு மீறினால் அமிர்தம். இது திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கு, இது ஓவரா வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இதாயிரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. எனக்கு ரொம்ப நாளா திருக்குறள் படிக்க சில இதெல்லாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா we are not fasting, we are not feasting, but we are supposed to be in between. நம்ம வந்து இந்திரியத்தை காய போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? சாரி, சூடாகுமா? பாருங்க, இப்போ லட்ச வந்து காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, ராத்திரி வந்து நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? துணி காய போடுறது. புலன்களை காய போட்டா. இப்போ லட்ச நீங்க வந்து ஒரு உதாரணம், காலையில சாப்பிடல, மத்தியானம் வீட்டுக்கு போனீங்கன்னா, ராத்திரி வீட்டுக்கு போன என்ன நடக்கும்? தட்டில் ஆக பெரிய தட்டு எடுமா போட ரைஸ் குக்கர் 6 ரொட்டி தானே, 8. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பி அப்புறம் அழகா சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, we do not restrain the senses but we regulate the senses ன்னு சொல்லுவார். restrainனா என்னது? ஹோல் பேக் பண்றது, ரைட், ஹோல் பேக். இப்போ ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாசம் நான் வந்து எந்த கேக்கோ இனிப்போ எது வந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பேர் restraint. 30 நாள் கழிச்சோடனே மொத்த வேலை வந்து பெரிய வந்து சொக்கோ பாச்சு கேக் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது என்ன? அந்த 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 புலன்களுக்கு வந்து அந்த ஆடு வந்து அந்த இது பறப்பாங்களா, எப்படி ஓடும் வெளியே, அந்த இது இந்திரியங்களுக்கு அப்படி இது பண்ணும். கரெக்டா? ரெண்டாவது அது வந்து ரிஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்த்தா ரெகுலேட் பண்ணணும். ரெகுலேட்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்கள் டயட்ல இருங்க, ஒரு லட்டு சாப்பிட்டு, ஆனால் பேக் ஆஃப் த மைண்ட் வந்து இது நிப்பாட்டணும்னு தெரியும். இந்த பொருளுரையிலே பிரபுபாதா சொல்றாரு, சேஃபான ரோடு எடுக்கும்போது கூட அதில் ஆபத்து இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அதையும் எப்படி நிப்பாட்டணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த பொருளுரையிலே சொல்லியிருக்காரு. ஸோ நேரம் பற்றாக்குறை இருக்கின்றதுனால் நான் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு இந்த இந்த இந்திரியங்களை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா 13வது அத்தியாயத்தில் 8வது சாப்டரை தொடங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல குணம்லாம் வந்து இந்த பிட்டிடிக்கல் மோரல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பர்ஹேமா பட்டிகரி ஜங்கான பர்சக்கா பன்னார் அப்படி இப்படிலாம் இருக்கும் பாருங்க. 13வது சாப்டர் 8 ஸ்லோகம் இருக்கும். 8வது ஸ்லோகம் 8, 9, 10, 11, 12. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து சௌச்சம், அடக்கம் இது எல்லாமே சொல்லியிருப்பார். ஆனால் வந்து பொருளுரையில் பிரபுபாதா வந்து அதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் எடுத்திருப்பார். என்ன வார்த்தைன்னா ஆச்சரிய உபசனம். ஆச்சார உபசனம்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பிரபுபாதாவோட அத்தனை லெக்சர் கேட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு இடத்துல கூட பொய் சொல்லாத, திருடாத, இது பண்ணாத சொல்லவே இல்லை. இந்த பிண்டிடிக்கன் மோரல் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தண்டம். 1 மணி நேரம் வந்து உட்காந்துருப்போம், அந்த 64 நம்ம மனப்பாடம் பண்ணணும். கரெக்டாக இல்லைங்களா? பிண்டிடிக்கன் மோரல் யார் படிச்சிருக்கீங்க? நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாபகம் இல்லை, பட் ஒரு 64 லிஸ்ட் கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணுறா அப்படின்னு. நீலாய் மோரல் அப்படின்னு. அந்த ஒரு நீலாய் கூட என்கிட்ட இருக்காது, ஆனால் நம்ம வந்து எழுதணும் கரங்கல்ல.
இங்கே வந்து பிரபுபாதா எங்கேயுமே சொன்னதே கிடையாது, நீ இந்த மாதிரி செய்ய, நீ அடக்கமாக இரு, இப்படி இப்படி சொன்னதே கிடையாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஆச்சாரிய உபாசனம் பண்ணுங்கோ. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ள அவருடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லா நற்குணங்கள் உங்களுக்கு பொருத்திப்படும் அப்படின்னு சொல்லுவார். செயற்கையாக நான் வந்து ஓகே இன்னையிலேருந்து நான் வந்து எந்த லட்டும் நான் தொட மாட்டேன் அப்படின்னா, லட்டு நீங்கள் தொட மாட்டீங்க, ஆனால் கண்களாக நீங்கள் சாப்பிடுவீங்க. இல்லாட்டி அதை மூந்துட்டு சாப்பிடுவீங்க. சீரியஸ்லி அது மூந்துட்டு சாப்பிடுவோம். ஒரு டிவோட்டி எனக்கு தெரியும், அவர் நான் சொல்லலை, பட் அவர் வந்து அப்போ தான் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த மீனில் சின்ன சின்ன மீன்லாம் காஞ்சி போயிருக்குங்க. அது வந்து பேக்கெட்டில் கட்டிட்டு அவர் சோறு சாப்பிடுவார். அது மூந்து பார்த்துட்டு சோறு சாப்பிடுவார். ஆரம்பம் புரியுதுங்களா? ஏன்னா வந்து அவர்னால வந்து அது இம்மிடியேட்டாக விட முடியல, அது மூந்து பார்த்துட்டு சைவமாக சாப்பிடுவார். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறார், அந்த இதை என்ன செய்கிறாரு, சென்சஸை அடுக்கி இது பண்ணுறாரு அவர். ஆனால் உண்மையாக பார்க்க போனீங்கன்னா பிரபுபாதா ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா கொடுத்துருக்கிறாரு. ஒரு சாதம் சாப்பிட்டுங்க, இது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். யாருமே கஷ்டப்பட்டு அதை இது பண்ணி செய்யலை. கரெக்டாக நம்ம அந்த ப்ராசஸ்லேயும் நல்ல பக்தர்கள் சங்கத்தில் இருக்கும்போதே அது வந்து நம்மளை விட்டு விலகி போயிடும். அதுதான் அந்த இது. த சேம் திங் பிரபுபாதா எங்கேயுமே வந்து இது வலியுறுத்தலை. அவர் ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு, ஆச்சாரிய உபாசனம் பண்ணுங்க, எல்லா நற்குணங்களும் நம்மள்கிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லி. தயவு செய்து என்னால் அது விரிவாக பேச முடியாது. ஸோ தயவு செய்து வந்து வீட்டில் 13 சாப்டர் verse 8, 9, 10, 11, 12 படிங்க. பிரபுபாதா ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். நான் வந்து ஒரு மேப் கொண்டாந்துருக்கேன், என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ வந்து நம்மளுக்கு சூக்ஷ்ம உடல் இருக்கு, பூத உடல், ஸ்தூல சரீரம் இருக்கு. தேங்க்யூ. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கோம். மேலே தூக்கியா? யார் ஏயான் மாலுக்கு போயிருக்கீங்க? போயிருக்கீங்களா? மற்ற யாரும் போனது இல்லையா? போயிருக்கீங்க தானே? அந்த ஏயான் மாலில் அந்த படி ஸ்டேஸ்க்கு முன்னால் அண்டா பிராடாடி சீனின்னு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யூ ஆர் ஹியர். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் மேலே போகணும். அப்போ இதெல்லாம் தாண்டி மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு அழி வேணும். இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போனோம்னா இந்த உடல் விட்டு போகணும். நம்ம கோலோக பிருந்தாவனத்துக்கு போனோம்னா நீங்கள் எதை அளக்கணும்? இந்த பூத உடலை அளக்கணும், சூக்ஷ்ம உடலை அளக்கணும். புரியுதுங்களா? பூத உடலும் சூக்ஷ்ம உடலை அளக்கணும். பூத உடல்னா இப்போ நீங்கள் கண்களாக பார்க்கக்கூடிய உடல், மண், ஆகாசம், நீர், நெருப்பு, தண்ணி, இதெல்லாம் ஆகப்பட்ட உடல். இதுக்குண்டான ஆசை வந்து பணத்தாசை, பெண்ணாசை, இது அழிச்சிடணும். ரெண்டாவது சூக்ஷ்ம உடல், மைண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஈகோ. சூக்ஷ்ம உடலில் அது அழிஞ்சிடும். இப்போ நம்ம இங்கே இறந்தோன்னே இந்த உடம்பு அழிஞ்சிடும். ஆனால் சூக்ஷ்ம உடல் எப்போ அழியும்? சூக்ஷ்ம உடல் எப்போ அழியும்? அது அழிக்கவே இல்லைன்னா நீங்கள் மறுபிரிவு எடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் இந்த பிரி மிஸ் பண்ணிட்டேலாம் அடுத்த பிரி மாடு, இல்லாட்டி பாம்பு, இல்லாட்டி நாய், இல்லாட்டி கரடி, அந்த மாதிரி திருப்பி வந்துக்கிட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம். இங்கேருந்து வெளியாகணும்னா இதுலேருந்து வெளியாகும்போது நீங்கள் வந்து ஒரு நதி வரும், பிரஜா நதின்னு சொல்லி ஒரு நதி வரும் இடையில. விரஜா நதின்னு சொல்லி ஒரு நதி, நீங்கள் வந்து அப்புறம் பாருங்கள், விரஜா நதின்னு ஒரு நதி வரும். அந்த நதியை கடக்கும் போது அந்த சூக்ஷ்மோட அலைஞ்சிடும். ஒரு ஆத்மா தான் பயணம் பண்ணும். ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன். நம்மளுக்கு வந்து சூக்ஷ்ம உடலும் அழியணும், சரீர உடலும் அழியணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருமே, சரீரம் அழிச்சுன்னா ஐம் கோயிங் பேக் டு கோலோக பிருந்தாவன், வெளியேனா சிவபாதம் அடைந்து விட்டார், சிவலோகம் சென்று விட்டார், காசி விஸ்வநாதரை நேரில் பார்த்து விட்டார் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, கோலோகம் விருந்தாவனம் அடைந்து விட்டார். இல்லை, சூக்ஷ்ம உடல் அழியணும். அது அழியாத பட்சத்தில் மறுபிரிவு கன்ஃபார்ம். அப்போ இது வந்து நம்ம வந்து இது தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 3rd சாப்டர், 4th சாப்டர், 7th சாப்டரில் 3 விதமான விஷ்ணு என்னென்ன பண்ணுறாங்க எல்லாமே இதில் இருக்குது. ஸோ தயவு செய்து இந்த சாப்டர்ஸ்லாம் வீட்டில் போய் அன்றாடிக்கு நல்லா படிங்க. மேக் யூஸ் ஆஃப் திஸ்
பெஸ்ட் பகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்ன ஒருக்கா வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிரபு ஒரு வீட்டில் காலையில் 6:30 மணிக்கு 6:15 அவங்க வீட்டில் போய் இருந்தேன். போய் அவர் ஏற்றுறதுக்கு அவங்க வீட்டில் அந்த நேரத்தில் 6:15 வந்து முஸ்லீம் பாட்டு ஓடுச்சு. அப்போ அவங்க கேட்கும்போது இல்லை எல்லாருமே காலையில் மின்னல் எஃப்எம்ஐ திறந்து விட்டுருவாங்க, காலை 4:30 மணிக்கெல்லாம் வந்து இந்தியன் ஹிந்து பாட்டு ஓடும், அதுக்கப்புறம் முஸ்லீம் பாட்டு ஓடும் அப்படின்னு. அந்த முஸ்லீம் பாட்டில் எனக்கு பிடித்த வரிகள் என்ன வரின்னா, இறைவனிடம் ஏந்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரி. அதுக்கு பிறகு உள்ள இறைவனிடம் கையேந்துங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை என்று சொல்லுவதில்லை. அந்த வரி என்னன்னா, எல்லாருமே வந்து நம்ம வந்து வேலைக்கு போகும்போது வேலையிட்ட கையேந்துறோம், பாஸ்கிட்ட இன்க்ரிமெண்ட் கையேந்துங்க கரெக்டா. பட் நம்ம யாருமே குரு கௌரங்கா மகாபிரபு கிட்ட கை ஏந்தலை. அது கை ஏந்தனா மட்டும்தான் அவர் நம்மளுக்கு இந்த ஆச்சாரிய உபசனம் மூலியமாக நம்மளுக்கு நற்குணங்கள் கொடுப்பாரு. இந்த சூக்ஷ்ம உடல் அழியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ டோன்ட் வேஸ்ட். இந்த வாய்ப்பு வந்து அரிய வாய்ப்பு வீணாக்கிறாதீங்க. நம்மளுக்கு காலங்கள் மிக மிக குறைவு. டோன்ட் வேஸ்ட் இட், யூஸ் பண்ணிடுங்க. இதான் கடைசி பிரிவே இருக்கணும். ப்ளீஸ் வந்துடாதீங்க. இட் இஸ் ஸோ காட்டுள்ள போதே ட்ரூட்ரிகோல். இந்த வேர்ல்ட் வந்து இஸ் என்ன சொல்லுவாங்க, இஸ் நாட் ஃபிட் ஃபார் எ ஜென்டில்மேன் டு லிவ். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதா சொல்லுவார், இஸ் நாட் ஃபிட் ஃபார் எ ஜென்டில்மேன் டு லிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் அஸ். நம்மலாம் வி ஆர் ஹியர் ஃபார் அ ரீசன் டு சர்வ் ஹிம் அண்ட் டு கோ பேக். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளை படித்ததே அவர்கிட்ட போகிறது தான். நம்ம படிக்கும் பொழுது அந்த விரஜா நதி இருக்குங்கள, அந்த நதிக்கு அப்பாற்பட்டது தான் அவருக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. யூ வாண்ட் டு சர்வ் மீ, ஓ யூ வாண்ட் டு என்ஜாய். ஸோ அங்கே சர்வ் பண்ணுறவங்க மேலே போயிட்டாங்க, என்ஜாய் பண்ணுறவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு டவுன்ஷிப் செய்கிறாங்களே, டவுன்ஷிப் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதுங்களா? டவுன்ஷிப் எல்லாம் சில பேர் அப்படி பார்க்குறீங்க, ஆனால் வந்து என்னை கடந்து பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. டவுன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, புதுசாக ஒரு டவுன் செய்கிறாங்கன்னா அவங்க அந்த டவுன்ஷிப் பிளான்லேயே பெஞ்சாரான்னு ஒன்று இருக்கும். டைப்பிங் வந்து வெள்ளக்காரன் உருவாக்குனது. அங்கே டைப்பிங் ப்ரீசன் சொல்லி அவங்க மேப்பில் நீங்கள் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த மியூசியமில் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகம் படிக்கும்போது கிருஷ்ணர் வந்து இந்த ப்ரீசன் உருவாக்குனார். இந்த பூமி நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. நீ என்னை தவிர்த்து நீ என்ஜாய் பண்ணனா என்ஜாய் பண்ணிக்கோ, ஆனால் உனக்கு உணரணும் நீ திருப்பி என்கிட்ட வரணும்னு சொல்லி அது ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஏன்னா லவ் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அதுவாக வரணும்னு சொல்லி அவர் வந்து நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்து, சரி பரவாயில்ல நீ கஷ்டப்பட்டு நீ அப்பயாச்சும் நீ உணர்ந்து நீ வருவே அப்படின்னு. ஸோ ஐ எம் சாரி ஃபார் ட்ராகிங் த டைம். தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா.